ஹாய் ஹலோ வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. காலையில் எழுந்திருக்கிறப்போ சில நாட்கள் என்னோட எனர்ஜி ரொம்ப பீக்கில் இருக்கும், சில நாட்கள் என்னோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனாக இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். இது ஏன் நடக்குதுன்னு என்னென்னானே நான் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில்ல. நான் எப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சி ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ஹாப்பியாக செய்கிறப்போ, என்ஜாய் பண்ணி பண்ணுறப்போ என்னோட எனர்ஜி வந்து பீக்கில் இருக்குது. ஆனால் நான் எப்போ ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிக்காம ஒரு கட்டாயத்தில் செல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ என்னோட எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும், ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் தட் ஒர்க். ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் மீ, திஸ் இஸ் ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் தினமும் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குற ஒர்க் பிடிக்கல, அங்கே இருக்கிற பீப்புள் பிடிக்கல அப்படின்னா உங்களால் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பவே முடியாது. உங்களோட எனர்ஜி எல்லாம் உங்களோட வீட்லேயே லாஸ் ஆகிடும். உங்களால் ஆஃபீஸ் போயிட்டு ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணணும். ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறப்பே இந்த சமையல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில, இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு தாட் வச்சிங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி அங்கேயே ட்ராப் ஆகிடும். நீங்கள் ஈவன் கிச்சனை கூட டச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பிடிக்காத கிளாஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக காலேஜில் நீங்கள் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ட்ரைனாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக மைண்ட்ஃபுல்லாக உங்களோட ஹோல் ஹார்ட் கொடுத்து செய்கிறீங்களோ அப்போ உங்களோட எனர்ஜி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனர்ஜிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோ தூக்கமாக மட்டுமே கிடையாது. எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட் செட். ஸோ அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் அக்செப்ட்னு கொடுங்க. தேங்க்யூ.